நாளினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் ஒரு வசனத்தை தியானிப்போம். ஏசாயா 43 அதிகாரம் 2 வசனம் சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட தண்ணீரை கடக்கிற சூழ்நிலைகளாய் நீங்கள் கடந்து வரலாம். இன்றைக்கும் நீங்கள் விசுவாசியுங்கள். அப்படிப்பட்ட ஆறுகளை, தண்ணீர்களை கடக்கிற சூழ்நிலைகளை தேவன் இந்த மாதத்திலே எல்லாவற்றையும் உங்களுக்கு கடக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. தண்ணீர்களை போல, ஆறுகளை போல, வெள்ளத்தை போல, அக்னியை போல பல காரியங்களை நீங்கள் தாண்டி பிரச்சனைகளை சந்தித்து வரலாம். இந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே. இன்றைக்கும் இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்விலே எல்லா தண்ணீர்களையும் தேவன் கடக்க செய்வாராக. விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதத்திலே, இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே தேவன் அற்புதத்தை செய்வாராக. என்ன தண்ணீர்களை கடக்க வேண்டுமோ தேவன் அந்த தண்ணீர்களை கடக்கவும், அக்கினி ஜுவாலையை போல உங்கள் வாழ்விலே என்னென்ன காரியங்கள் புரண்டு அந்த காரியங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ எல்லாவற்றையும் புரட்டி போட்ட சூழ்நிலைகளை தேவன் மாற்றுவாராக. இந்த நாளில் விசுவாசியுங்கள். ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் என் பிரியமானவர்களை, ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் தண்ணீர்களையும் ஆறுகளையும் தீயையும் கடக்கிறவர்களாய் நாம் காணப்படும் பொழுது அதற்கு பின்பாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் விசுவாசியுங்கள். தண்ணீர்களை கடக்கிற சூழ்நிலைகளை தேவன் மாற்றுவாராக. எல்லா அக்கினி ஜுவாலை பற்றி எரிகிற சூழ்நிலைகளை மாற்றுவாராக. இன்றைக்கு இந்த ஏசாயா 43:2 படியே எல்லாவற்றையும் தேவன் கடக்க செய்வாராக. அல்லேலூயா. இந்த வாரம் முழுவதும் பல காரியங்களை நாம் தாண்டி வந்திருக்கிறோம். இந்த நாளிலே நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த வாரத்திலே எல்லா சூழ்நிலைகளை தேவன் மாற்றி தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவாராக. தண்ணீர்களை கடக்க செய்வாராக. எல்லா சூழ்நிலைகளை தேவன் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லா தானியேலின் தேவன் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினி ஜுவாலையிலே போட்ட பொழுதும், அக்கினி எரியாதபடி எரிந்து கொண்டிருந்த போதும் தேவன் அந்த இடத்திலே கடந்து வந்ததை நாம் பார்த்தோம் அல்லவா? அதே போலவே இன்றைக்கும் அந்த சூழ்நிலைகளை தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் நாம் விசுவாசிப்போம். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே தண்ணீர்களை கடக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் தண்ணீரை கடக்கும் பொழுதும் ஆறுகளை கடக்கும் பொழுது அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று நாங்கள் பார்த்தோமே. ஆம் சுவாமி, இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளை எம் தேவன் பலப்படுத்துவீராக. அக்னியை போல ஆண்டவரே கர்த்தாவே, குடும்பத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆண்டவரே கர்த்தாவே, எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்கு தேவன் நீர் மாற்றப்பட கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தண்ணீர்களை கடக்கிற சூழ்நிலைகளை தேவன் மாற்றி ஆண்டவரே அதை கடந்து வர கர்த்தர் கிருபை செய்வாராக. என் தேவன் அற்புதத்தை நீ செய்ய போற கிருபைக்காக என் அன்பு சகோதர சகோதரிகளை தேவன் பலப்படுத்தி எல்லா இக்கட்டு சூழ்நிலைகளை மாற்றுவீராக. தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. என்னென்ன ஜபங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஜபங்களுக்கு என் தேவன் பதில் தந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் கடக்க கர்த்தர் கிருபை செய்ய போற கிருபைக்காக, தண்ணீர்களை கடக்க போற கிருபைக்காக, அக்னி ஜுவாலை பற்றாதபடி பாதுகாத்து என் தேவன் நடத்த போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் பலப்படுத்துவீராக. இந்த வாரம், இந்த பிப்ரவரி மாதத்திலே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் மாற்றி என் தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. நடத்தும் ஆசீர்வதியும் காத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.